எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பசலைக்கீரையை வச்சு பால் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு அரை கப்பு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம இதை ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். இந்த கூட்டு பைத்தம்பருப்புக்கு பதில் துவரம்பருப்பும் சேர்த்து பண்ணலாம். இல்லாட்டி பைத்தம்பருப்பு பாதி துவரம்பருப்பு பாதியும் சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் பாக்கி சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா குக் ஆகிடும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டுது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் அரை டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கிடலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ நான் இந்த பசலைக்கீரை, அதாவது பாலக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு கட்டு எடுத்து நல்லா கழுவிட்டு நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா கீரை நல்லா சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு மூடியை போட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ கீரை வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, இது போட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரையும் வெந்துட்டுது. திறந்து பார்க்கலாம். கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுது கீரை. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு ரொம்ப குழைய விட்டுடாதீங்க. கொஞ்சம் முக்கால்வாசி வெந்தால் போதும். அது கொஞ்சம் முழிச்சிட்டு இருந்தால் தான் இப்போ கூட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது கூட்டு. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ கூட்டு பாருங்கள், திக்காக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, இந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு. இப்போ நம்ம கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வேணுன்னா அது நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு ஒரு 3 பல் தோலோடு எடுத்து கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் பூண்டோட வாசனை அதில். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆகிட்டுது. நம்ம இதை கூட்டில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கூட்டில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட சுவையான கூட்டு ரெடி ஆகிட்டுது. இதை சாதத்து கூட சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொட்டி கூட, சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த கூட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்காய், அப்புறம் சீரகம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.